ஓஹோ, அர்லி மார்னிங் 5:45, ஆல்மோஸ்ட் 6 ஆகும். இவ்வளோ இருட்டாக இருக்கு. வாஷ்ரூம்க்கு வந்திருக்கோம். இங்கே கூட இருட்டாக இருக்குது. டார்ச் போட்டு தான் ஃப்ரெஷ் அப் ஆகணும். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தோம். இப்போ 6:05 ஆயிடுச்சு டைமு. 6:05க்கு இப்படி இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே பாருங்க, பேர்ட்ஸ் எவ்வளோ நல்லா சத்தம் பண்ணுது. இப்படி தான் நம்ம போனோம் 6 கிலோமீட்டர்ஸு. பட் வெஹிக்கல்ஸ் இன்னும் எதுவும் இல்லை. ஆட்டோ வருமா, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம். காஃபி செடி இது. காஃபி இது பழம். காஃபி இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. இதுதான் காஞ்சி போயிட்டு ட்ரை பண்ணி காஃபி சீட் பண்ணி பவுடர் பண்ணுவாங்க. காஃபி. இது என்ன ஃப்ரூட்ஸு? லிச்சி ஃப்ரூட் மாதிரியா இருக்குது, தெரியலையே. ஆனால் பேர்ட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. வணக்கம் எல்லாருக்கும், என் பயணத்துக்கு வெல்கம். இன்றைக்கி நான் கூர்கில் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் கூர்க்கு என்ன விடாது, நான் கூர்க்கு விட மாட்டேன். அடுத்தது கூட நம்ம வேறு பிளான்ஸ் கூட பண்ணலாம். இப்போதைக்கு கூர்கில் இருக்கேன். கூர்க்குக்கு எதுக்கு வந்திருக்கேனாக்கா, இங்கே இன்றைக்கி டிசம்பர் 4th புத்தரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. நம்ம சைடில் பொங்கல் எப்படி நடக்குமோ இங்கே கூட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அது இங்கே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அண்டு போகிற வழியில் நம்ம இங்கே ஒரு ஸ்டாப்பில் இங்கே இறங்கியிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே. இந்த மாதிரி பிளேஸுக்கு நம்ம திருப்பி வரணும்னு தானே தோணும். அதனால தான் நானும் வந்துட்டே இருக்கேன். அண்ட் இங்கே அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஈவினிங் நடக்கும். பட் நான் மார்னிங்கே ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆனதும் சரி, இங்கே கிட்ட வேறு என்ன பிளேசஸ் இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணால் இங்கே கப்பே ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓன் வெஹிக்கல்ஸில் வந்தால் இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாமே சுற்றி பார்க்கலாம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் தலக்காவேரி வீடியோ பார்த்துருக்கீங்க இல்லையா? தலக்காவேரி போகிற ரூட் இது தான். ஸோ பாகமண்டல போகிற ரூட்டில் தான் இங்கே நம்ம இறங்கியிருக்கோம். எப்படி நம்ம ரீச் பண்ணணுன்னாக்கா, கூர்க் டிஸ்ட்ரிக்டில் விராஜ்பேட்டன் இருக்கும். ஸோ விராஜ்பேட்லேருந்து நம்மளுக்கு ஒரு 16 கிலோமீட்டர்ஸில் செயந்தனை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, வில்லேஜ். அங்கே நம்ம இறங்கணும். அங்கத்துலேருந்து கப்பே ஹில்ஸ் 6 கிலோமீட்டர்ஸ். ஸோ 6 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம போகணும். போகிறதுக்கு எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை. எப்பயோ ஒரு ஆட்டோ வருமா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானும். சரி, அதுக்குள்ளே இதெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு இப்படி வந்தேன். அண்ட் ஓன் வெஹிக்கல்ஸில் எவ்வளோ பார்த்தாலும் நிறையாவே பிளேசஸ் இருக்கும். ஓன் வெஹிக்கல்ஸில் 1 வீக் ஆனாலும் பத்தாது, அவ்வளோ பிளேசஸ் இருக்குது கூர்கில் பார்க்குறதுக்கு. ஸோ ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறோம். போகிற பிளேஸ் எப்படி இருக்குமோ தெரியாது. நான் வெறும் ஏதோ ஒரு 2-3 வீடியோஸில் சர்ச் பண்ணியிருக்கேன். போனதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. சரி வாங்க போல். ஏதாவது ஆட்டோ வந்தால் கிடைச்சா அதில் போயிடலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த ஆட்டோ கிடச்சிச்சு. இந்த ஊரில் ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அந்த ஊருக்கு அந்த ஹில்ஸ் கிட்ட போகிறதுக்கு கூட எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை. நம்மள மாதிரி யாராச்சும் டூரிஸ்ட் வந்தால் நம்மள ஓனாக பேசிட்டு, வாடகைக்கு பேசிட்டு நம்ம கூட்டிகிட்டு போகணும். அது தவிர அங்கே போகிறதுக்காகவே எந்த வெஹிக்கல்ஸும் இல்லை. ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி வியூ நம்ம பார்க்கலாம். இந்த ஆட்டோக்காரங்க போகிறதுக்கு 250, வரதுக்கு 250, 500 பேசியிருக்காங்க. நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அது தவிர சரின்னு போகிறோம். போகும்போது என்னை ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுவாங்களா. நம்ம திருப்பி எப்போ வரணுமோ அப்போ நம்மளுக்கு ஃபோன் பண்ணால் நம்ம உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் ரிட்டர்ன் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம போகிற வழியில் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு அங்கத்துலேருந்து. ಇನ್ನೂ ಇದೆಯಾ? ಮೇಲೆ ಹೋಗ್ಬೇಕಾ? ಓಕೆ. நம்ம கப்பே ஹில்ஸுக்கு போகிற ரூட்டில் அங்கத்துலேருந்து 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் ஒரு சின்னதாக
ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். பின்னாடி எப்படி இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கபே ஹில்ஸ் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். பயமாக இருக்குது. என் கூட அந்த டிரைவர் அண்ணா அவங்க பொண்ணு சின்ன பாப்பா, அந்த பாப்பாவை கூட அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு கேட்குதா ஃபால்ஸ் சத்தம்? செம்மையாக இருக்கும். ನೀರು ಕಾಣಿಸ್ತಿಲ್ಲಲ್ಲ ನಾನು ಹೋಗ್ಲಾ ಮುಂದಕ್ಕೆ? ಇನ್ನು ದೂರ ಹೋಗ್ಬೇಕೇನೋ? ಅವ್ರು ಅಲ್ಲಿದ್ದಾರಲ್ವ ತುಂಬ ದೂರ. ಇಲ್ಲೇ ಇದೆ ಫಾಲ್ಸ್, ಇಲ್ಲಿಂದ ಕಾಣಿಸ್ತಿದೆ. ಸ್ವಲ್ಪ ಕೆಳಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಅನಿಸುತ್ತೆ. ಇಲ್ಲ ಮೇಲೆ ಹೋಗ್ಬೇಕಾ? ಅಲ್ಲಿ ರೂಟ್ ಇತ್ತಲ್ಲ. ಹೌದಾ? ಹೋಗಿ ನೋಡೋಣ. ಹೋಗ್ಬೋದೋ ಹೋಗ್ಬಾರ್ದೋ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ. ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குது இந்த ட்ரிப்பு. இந்த ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டு. இங்கே என்ன ஒரு பயம்னாக்கா, இது வந்து அந்த லீச்சஸ் இருக்கும் இல்லையா, அது நிறையாவே இருக்கும். அது அதனால தான் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. இல்லை ಇದೆ ನಲ್ಲಿದೆ. ಎಷ್ಟೊಂದು 5 ನಿಮಿಷ ಅಷ್ಟೇ. எது தொடணும் நான் பயமா இருக்கு. ஓஹோ, இவ்வளோ நேரம் ஆன் பண்ணாமலே பேசிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு தான் சொல்லிச்சு ஆன் பண்ணலை அப்படின்னு சொல்லி. ஸோ கூர்கில் வந்து நிறையாவே வாட்டர் ஃபால்ஸஸ் இருக்குது. நிறையா ஃபால்ஸில் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லுவாங்க. அதனால தான் அங்கெங்கேயும் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இது தாண்டி நம்ம அந்த சைடு போக முடியாது, கொஞ்சம் டேஞ்சர் ஸ்பாட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூட பார்த்துருக்கீங்களா ரூட் எப்படி இருக்குன்னு வர்றதுக்கு. அண்ட் இந்த தண்ணிக்குள்ளே கூட கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது, கொஞ்சம் டேஞ்சர் ஸ்பாட்டு. ஸோ இதை பார்த்துட்டோம். இங்கே நம்ம ಹಿಲ್ಸ್ಗೆ கிளம்பலாம். ಏನಾದರೂ ಮಾತಾಡ್ತೀಯಪ್ಪ? ಏನಾದರೂ ಹೇಳಿ. ನಿಮ್ಮ ಹೆಸರು? ಶ್ರಾವಣಿ. ಓಕೆ. ಸ್ಕೂಲ್ ಇಲ್ವಲ್ಲ ಇವತ್ತು, ಹಬ್ಬ ಅಲ್ವಾ? ಹಬ್ಬಕ್ಕೋಸ್ಕರ ಈವ್ನಿಂಗ್ ನಡೆಯುತ್ತಾ? ஓகே ஓகே தென் இங்கேருந்து நம்ம ஹில்ஸுக்கு போகலாம். ஃபால்ஸ் பார்த்தாச்சு. ಇದು ಹಬ್ಬ ಎಲ್ಲಿ ಮನೆಗಳಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರಾ ಇಲ್ಲ? ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. ಪಟಾಕಿ ಸುಡಿಸ್ತಾರ? ಹಾಂ. ನಾಳೆನೇ ಇರುತ್ತಾ? ನಾಳೆ ಮೇಯ್ನಾ? ಹಾಂ ಹಾಂ ಹಾಂ. 4th ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಇವತ್ತು ಬಂದೆ. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾಳೆನೇ ಬರ್ತಾಯಿದ್ದೆ. ಹಾಂ.
ஃபால்ஸ்லேருந்து கப்பே ஹில்ஸ்க்கு இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம ஃபால்ஸ் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ தான் ரீச் ஆகிட்டோம். அந்த அண்ணா நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இதுதான் கப்பே ஹில்ஸ் பேஸ் பாயிண்ட்டு. இங்கத்துலேருந்து நம்ம ட்ரெக் பண்ணிவிட்டு போகணும். கூட யாருமே இல்லை, தனியாக போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆனதுனால இந்த வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ இங்கே எண்ட் பண்ணிவிட்டு ட்ரக்கிங் வீடியோ இன்னொரு வீடியோவாக நான் போட போகிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் ஃபாலோ பண்ணுங்கள்.